மனிதர். நான் பழகியவரை ஒரு அன்புள்ளம் கொண்ட ஒரு ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு மனிதர். ஒரு எல்லாரையும் கண்டு இரக்கம் கொள்ளக்கூடிய ஒரு மனிதர். இந்த நாட்டு மக்கள் தமிழகத்திற்கு ஒரு நல்லாட்சி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். ஒரு திராவிட சிந்தனையாளர். அது மட்டுமல்லாமல் ஒரு ஒரு முற்போக்கு எண்ணம் கொண்டவர். அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய பக்குவம் பெற்றவர். ஒரு ஏழைகளுக்கு இறங்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டவர் திரு விஜயகாந்த் அவர்கள் தான் நான் பார்த்தேன். ஏன்னா அவர் என்னுடன் விவாதித்த விஷயம், கேட்ட கேள்விகள் எல்லாமே ஏழை மக்களுக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டை எப்படி மாற்றுவது, வளப்படுத்துவது எப்படி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு, இந்த பிரச்சனை எல்லாம் சொல்றாங்களே இதுக்கெல்லாம் என்ன தீர்வு, இப்படி அவர் கேட்கும் பொழுது அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு தீயை, அதாவது இந்த நாட்டுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை, அந்த ஒரு உணர்வை அவர் வெளிப்படுத்தினார். அதாவது அவர் சினிமா நடிகராக நான் பார்க்கவில்லை. அதாவது எப்படி எம்ஜிஆர் ஒரு சினிமா நடிகராக மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு திட்டங்களை சினிமாவில் சொன்னாரோ, பாடல்களை அவர் இந்த நாடோடி மன்னர்ல என்ன சொன்னாரோ அதைத்தான் அவர் வாழ்க்கையாகவே வாழ்ந்து காமித்தார். அதே மாதிரி திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருந்தது. ஆனால் அரசியல்ல அவர் எடுத்த முடிவுகள் சில நேரங்கள்ல அவருக்கு தனிநபரை காட்டிலும் சித்தாந்தம் பெரிது என்று சொல்வார். அந்த சித்தாந்தத்தை அவர் உள்வாங்கி இருந்தாலும் தனிநபராக இருந்து அவர் தனி இன்டலெக்சுவலாக இருந்து அவருக்கு அந்த ஒரு அடுத்த லெவல்ல ஏற்படக்கூடிய அவருக்கு ஏற்பட்ட துரோகங்கள், அவருக்கு ஏற்படுத்தப்பட்ட காயங்கள்லாம் அவரை மிகவும் பாதித்திருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். அந்த காயங்களினால் அவர் பட்ட வேதனைகள், அவர் ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸோட தான் ஒரு மனிதன் இருக்கிறார். இந்த ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கலாம். அதுவே ஒரு உடல் நல குறைவுக்கு காரணமாக கூட இருந்திருக்கலாம். ஏனென்றால் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை 70 வயதுல, அதாவது நல்லவர்கள் எல்லாம் இறைவன் சீக்கிரம் அழைத்துக் கொள்கிறான் என்று பார்க்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவரை நாம் தமிழக மக்கள் இழந்து விட்டார்கள் என்றுதான் எனக்கு என்ன தோன்றுகிறது. பொன்ராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். மறுபுறம் காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இறுதி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அசைவற்ற உடலை கண்டு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், ரசிகர்கள் கண்ணீர் மல்க இறுதி அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிலையில் அரசியல் தலைவர்களும் இறுதி அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போது பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்து இறுதி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அசைவற்ற உடலை கண்டு தொண்டர்கள் கதறி எழக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள். தொடர்ந்து நாம் பொன்ராஜிடம்